Hi friends, welcome to XZMF Info. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Kyocera இருந்து ஒரு புது மிஷின் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மிஷினை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா Kyocera TASKalfa 3212i பத்தி பேசியாகணும். இந்த மிஷின் லான்ச் ஆனது பாத்தீங்க அப்படினா 2018 செப்டம்பர் மந்த். So 2013 ல இருக்கும், almost 5 years ஆயிடுச்சு. இந்த 5 yearsல இந்த மிஷின் 50,000 plus machines இந்த மிஷின் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. So அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படினா இந்த மிஷினோட எஃபிஷியன்சி and then user friendly and then இந்த மிஷினோட build quality. So இதுதான் இந்த மிஷினுக்கான சக்சஸ்க்கான ஒரு ரீசனா சொல்லலாம். இந்த மிஷினை ஆல்மோஸ்ட் ஜாபர், ஸ்மால் பிசினஸ் செக்மெண்ட்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸ் அண்ட் தென் பிரைவேட் ஆஃபீஸ் அண்ட் தென் எம்என்சி கம்பெனி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மிஷின் யூஸ் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் நீங்க 3212 மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் மிஷின் அப்படின்னு சொல்லலாம், பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படின்றதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷினோட கன்சூமபிள்ஸ் தான். இந்த மிஷினோட கன்சூமபிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6 lakhs rupees லைஃப் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் டோனர் மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். ஒரு டோனருக்கு ஒரு 20,000 காப்பி உங்களுக்கு ஹீட் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய பேர் வெறும் டோனர் மட்டுமே ரீப்ளேஸ் பண்ணி 6 lakhs அச்சீவ் பண்ணிருக்காங்க. அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கிட் மாத்தி அகைன் மிஷின் ரன் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மிஷின் சில பேர் 30 lakhs காப்பீஸ் தான் மிஷின் எடுத்திருக்காங்க இந்த மிஷின்ல. ஸோ சக்சஸ்ஃபுல்லா மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு. அது தொடர்ந்து நம்ம இப்போ Kyoceraல ஒரு புது மிஷின் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா Kyocera TASKalfa MZ3200i. சோ இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெண்டு மிஷினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த மிஷினோட ஒரு அடுத்த வெர்ஷன் தான் இந்த மிஷின். சோ அதனால சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது ஈவன் நீங்க கஸ்டமர், டீலர், இன்ஜினியர் யாரா இருந்தாலுமே இதுக்கான டிஃபரன்ஸ், இந்த மிஷினுக்கான டிஃபரன்ஸ், இந்த மிஷின் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸோ எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ இந்த மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் அவுட்லுக் மாத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிஷினை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சுவிட்ச் ஆன் பண்ணுவோமா. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ற பட்டன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் ஆன் பண்ற பட்டன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர்வா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பேனல் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தான். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 9.1 inch டிஸ்பிளே இருக்கு. இதுல 10.1 inch டிஸ்பிளே டச் ஸ்கிரீன் தான் ரெண்டுமே. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பட்டன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீட் ஆன் ஆயிடுச்சுங்க இந்த மிஷினு. ஸோ இதுக்கான ரீசன் நான் பின்னாடி சொல்றேன். இதுக்கான ரீசன் என்னது நான் பின்னாடி சொல்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப பிரைட்டாக இருக்கு. பார்த்தீங்களா, ஸோ ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. டச்செல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இது நீங்க இதில் தான் ஆப்ரேட்டே பண்ண முடியும். இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் 2554 மாதிரி இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுலயே உங்களுக்கு இங்க ஸ்டார்ட் பட்டன் எல்லாமே இங்கேயே வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு டிஃபரன்ஸ். ஸோ அடுத்தபடியான ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ADF. அது 7120 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு DP7120 சொல்லிட்டு ஒரு ADF போட்டிருக்காங்க. இதுல DP7140 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ADF போட்டிருக்காங்க. இந்த ADFல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகா இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரண்ட் பேனலுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பேனல் மாத்திருக்கு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. 3212 மிஷின்ல இருக்கிற ADF கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 15 ஷீட்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 3200i அப்படின்ற மிஷின்ல இருக்கக்கூடிய ADF கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 65 ஷீட்ஸ். அட் த சேம் டைம் அந்த மிஷினோட ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேனிங் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ADF நீங்க 48 IPM உங்களால ஒரு நிமிஷத்துக்கு ஸ்கேன் பண்ண முடியும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 48 இமேஜ் ஸ்கேன் பண்ணலாம். இந்த மிஷின்ல 50 இமேஜ் ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷின்ல ADF பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது ADF பில்டு குவாலிட்டி பத்தி சொல்லி ஆகணும். இந்த மிஷின்ல ADF கொஞ்சம் லைட்டா கிராக் ஆச்சு எல்லாருமே. எஸ்பெஷலி புக் வச்சு எடுக்கிறப்போ நிறைய பேருக்கு கிராக் வருது. அதுக்கான ஒரு மாடிஃபிகேஷன் கிட்ட நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த மிஷினோட ADF பத்தி பாத்தீங்க அப்படின்னா பில்டு குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிரேக்கேஜ் ஆகவே ஆகாது. ஏன்னா அதுல செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ இதுல மெட்டல் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு அந்த ADF இன்ச்சஸ் இந்த கார்னர்ல உடையல. ஸோ அந்த கார்னர்ல பிரேக் ஆகும்ல. ஸோ அதெல்லாம் இந்த மிஷின் இருக்கவே இருக்காது. ஏன்னா ADF பில்டு குவாலிட்டி சூப்பரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தபடி என்ன சேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா டோனர் கேட்டரேஜ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல TK7120 இது TK7130. டோனர் கேட்டரேஜ் தான் சேஞ்ச் ஆயிருக்கிறது தவிர டோனர் சேஞ்ச் ஆகல, ஈல்டு சேஞ்ச் ஆகல, எல்லாமே சேம் தான்.
நீங்க வந்து இப்போ ஒரு क्वेश्चन ஒரு டோனர் பத்தி பேசும்போது என்ன கம்ஃபர்ட்டபிள் டோனர்லாம் போடலாமா அப்படி கேப்பீங்க. சோ கம்ஃபர்ட்டபிள் டோனர் தாராளமா போடலாம். நீங்க இந்த மிஷின் வந்து ஸ்டிப்பே இல்லாமயே மிஷினை வந்து யூஸ் பண்ணலாம். சோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அதனால தான் சொல்றேன். சோ ஸ்டிப் இல்லாம யூஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஜெர்னிங் டோனர் ஆப்வியஸ்லி வரும். அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கும், எந்த ஒரு இஷ்யூஸ்மே இருக்காது. நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பட்டன்ஸ்மே இல்ல, அதுல எந்த ஒரு பட்டன் பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது பாட்டு டோனர் நீங்க பாட்டு கொட்டிட்டு அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இந்த மிஷின்ல. இதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் வந்து ஹார்ட்வேர் டிஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் கண்டிப்பாக தெரியிற டிஃபரன்ஸ் எல்லாமே இங்கே உங்களால் நீங்கள் பார்க்க முடிஞ்ச டிஃபரன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இதை தவிர நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இதை தவிர இந்த மிஷின் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபியூச்சர்ஸ்னே சொல்லலாம். அந்த மிஷினில் வந்து 2GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்பீட் தான் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து 4GB ரேமை மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர் வந்து அதில் 1 GHz இருந்தது, இதில் வந்து 1.6 GHz இருந்தது. என்ன கேட்டீங்கன்னா 1 GHz இருக்கிறப்ப அந்த மிஷின்லயே வந்து எந்த ஒரு லேக்மே கிடையாது. இந்த 320 மிஷின்லயுமே வந்து நீங்க பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடும், எந்த விதமான லேக்மே இல்லை. ஸோ அதையும் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி 1.6 GHz ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங், அதாவது பிரிண்ட் கொடுக்குறப்போ ப்ராசஸ் ஆகிற ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த விதத்துலயும் இது பெட்டர் தான், அதை விட இது பெட்டர் தான். எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை சேர்த்து பெருசாக வேற எதுவும் டிஃபரன்ஸ் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த ஃபீடர் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அழகாக பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுவும் வந்து ஒரு ஹார்ட்வேர் தான், பட் பார்த்தீங்கன்னா சேம் தான். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் யூனிட் டெவலப் யூனிட்ல சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ ட்ரம் டெவலப்பர் ஃபிக்ஸிங், அதாவது ஃபியூசர், ஸோ இது எல்லாமே ரெண்டு மிஷினுக்குமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டு மிஷினுமே சேம் தான்றப்போ நம்மளுக்கு 6 lakhs காப்பீஸ் ஆப்வியஸ்லி வரப்போகுது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து 3212 நீங்க எப்படி லைக் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ அதை விட பெட்டராகவே இந்த மிஷின் வந்து நீங்க லைக் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மிஷின் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பிரைஸ் கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா நீங்க இந்த வீடியோ இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ இல்லை அடுத்த மாசமோ இல்லை அடுத்த வருஷமோ கூட பார்க்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு பிரைஸ் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க பிரைஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ரேட், அன்னைக்கு டைம்க்கு என்ன ரேட் இருக்கோ அதை உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன். ஸோ ப்ரைஸ்ன்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்றது கஷ்டம். ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு ப்ரைஸ் போட்டேன்னா அடுத்த நாள் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துறேன், அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துறேன். நீங்க வந்து அதை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அட் த சேம் டைம் நம்ம எக்ஸாக்ட் இன்டர்நேஷனல்ல வந்து இதுக்கான ப்ராடக்டான எல்லா டைப்ஸ் ஆஃப் கன்சூமபிள்ஸ், டோனர், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா தாராளமா வாங்கிக்கலாம். டிஃபரன்ஸ் இதுல 4 ட்ரே இருக்கு, அது 2 ட்ரே தான் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல 4 ட்ரே, இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து ஆப்ஷனல் ட்ரே தான். இது 2 ட்ரே தான் உங்களுக்கு வரும். இந்த 2 ட்ரே வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். PF791 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனல் கிட் இருக்கு. ஸோ அந்த கிட் தான் வந்து இது. ஸோ இதை நம்ம அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேம் தான், அதோட யூனிட் தான் இருக்கும், இதுக்கு ஒரு யூனிட் தான் இருக்கும். பட் நான் இது வந்து உங்களுக்கு ஒரு புது லான்ச், ஸோ அதனால கொஞ்சம் நல்லா காட்டணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு 4 ட்ரே போட்டு இடையே போட்டு காட்டியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. பட் மிஷின் வரும்போது உங்களுக்கு 2 ட்ரேயோட வரும் அதே மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த மிஷினோட ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு. பிகாஸ் ஏன் இந்த வீடியோவோட மேக் பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3212 சக்ஸஸை பற்றி பேசினா தான் நம்ம வந்து இந்த மிஷினை வந்து புரிஞ்சிக்க முடியும். இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து 3212 இருக்கா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ 3212 இதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ 3212 வராது, அதுக்கு பதிலாக 3200 வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மேபி இந்த மிஷினோட அடுத்த வீடியோ வந்து இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் K7. டீச்சிங் இஸ் த ராயல் லிட்டில் லோன்.